ஏதாவது இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவ்யூவர்ஸை சாட்டையால் அடிக்கிறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது ரெண்டுமே இருக்குது. அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது. ரெண்டுமே இருக்குது இதில். கண்டிப்பாக ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காது. டைரக்டர் சார், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாஷிகா ஆனந்த் வச்சு எடுத்தீங்க? எங்கே மேடம் இருக்கீங்க? இல்லை மேம், அவங்க யார் தெரியும்ல, பத்திரிகை உலகின் நயன்தாரா. ஹலோ மேம். மேம், இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ். இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல. இது ஸ்க்ரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது. ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம். பட் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இது பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லி பண்ணார். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது ரிவீல் ஆகும் கண்டிப்பாக. சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக கானா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? இல்லை, தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இவர் வந்து ராயபுரம், ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி. அதனால தான் பைல்வான் ரங்கநாதன் நடிக்க வச்சுருக்கான் படத்தில், அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன், அவன் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா, என்னோட இன்புட்ஸ்னு கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே. அந்த பாரிஸ் அதுதான் அதில் கூட ஃபுல்லாக கானா படம். ஆமாம், அந்த டைரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவர் ராயபுரம். இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை. சந்தானம் சார் ஒரு நிமிஷம். மணி சார், எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும், திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் திருப்பதி கோவிந்தாவை கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்தில் வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்குதா? அவங்களுக்கு என்ன பதில்? அதானே, இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாற்றணும், இது பண்ணணுன்ட்டு. பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. கோர்ட் என்ன சொல்லுது, அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும். ஒரு கோர்ட்டு சொல்கிறதா நம்ம செய்ய முடியும். போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம், கோர்ட், இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார். இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்களுடைய கருத்து. சந்தானம். ஆமாம், அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும், நடுவில் இவனோட கேரக்டரை பற்றி வரும். ஆனால் இதுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம். அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தும் கீழேருந்து மேலே நடந்தே போவோம். இப்போ இந்த தடவையும் போகிறோம். நான் பெருமாளுடைய பக்தர். எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்றைக்கி டிஷர்ட் கரு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா? ஸோ அதனால் நான் வந்து கடவுளை கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது. அதுவும் சரியான முறையில் இருக்குது. சந்தானம் சார் சந்தானம், நீங்கள் தமிழ் படைப்பாளி, பாட்டாளி, நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே. இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு 1லேருந்து ஆரம்பித்த சீக்வல்னு. இது தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலான்னு. சந்தானம் சார், இங்கே உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது ஒரு வாரமாக வந்து எல்லையில் வந்து பதற்றம் இருக்குது. எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளால் சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு தே புஷ் டேட்ஸ் ஆல்சோ. பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா? போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா? என்ன? ஆமாம், நிச்சயமாக இருந்துச்சு. அது நான்
ப்ரொடியூசர் ஆர்யாட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அருளால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். மேபி பதட்டமாக இருக்குது, இன்னும் மோசமாக போயிட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டே சொன்னோம். நிக்கில் முருகன்கிட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமல் இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம். அந்த மிலிட்ரி வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் 2 பேரும் மிலிட்ரி கெட்டப்பில் வந்திருக்கீங்களா? ஓ, அவர் எவ்வளோ காமெடியாக ஜாலியாக கேட்குறாரு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல எனக்கு, அவர் வச்சுட்டு இருக்காரு. நான் இந்த படத்தோட கண்டினியூஷனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சார் கேமியோ ரோல் யாரும் பண்ணுறீங்களா? இல்லை இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை, அப்படியே இருந்தாலும் இப்போ சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இல்லை இந்த படத்தில் யாரும் இருக்காங்களா? இந்த படத்தில் அதான் அது இப்போ சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும், ஏன்னா படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக தானே அது இருக்கும். ஆனால் அப்படின்னு எதுவும் இல்லை, அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம். டைரக்டர் சார், டைரக்டர் சார், இன்னொரு மைக் கொடுமா. போஸ்டரில் ஹீரோயினையும் கஸ்தூரி மேடத்தையும் காணாம என்ன காரணம்? இன்னைக்கு இது நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணோம் சார். ஸோ இதில் இன்னைக்கு 15th வந்துடும் சார் கஸ்தூரி மேடம் போஸ்டர். அவருக்கு பிரச்சனை அவருக்கு. டைரக்டர் அண்ட் சந்தானம் சார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நெல்சன் சாரையும் கலாச்சிட்டாரு, அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்திருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா? அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா? கண்டிப்பாக அவரே படத்தில் ரிவ்யூ தானே. இது யாரையும் கலாச்சி பண்ணல, இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்கார். ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு அவர் டைரக்டர் நெல்சன் தான். ஸோ அதனால தான் அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம். இல்லை அதுலேயே சொல்லியிருப்பாரு, டேய் நீ நெல்சன் படத்தை ப்ராடக்டரா, நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா, நீ ஏன்டா மாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு. அதனால தான் கேட்டோம். நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா? இல்லை இப்போ என்னென்னா ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல், அந்த ஒரு சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும். சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார். அப்புறம் சில பேரோட கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார். ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம். இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார். இப்போது நாங்கள் ஜாலியாக பேசிப்போம், ஆனால் இவர்கிட்ட பேசினா அது செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் அவங்கள தொட மாட்டோம் சார். இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு, பாப்கார்ன் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்லை எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க, டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம். எப்பவுமே படம் அதுதானே, என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும். ஆர்யா ப்ரொடியூசர் நல்ல சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாரா? ஆர்யா கிட்ட கேட்குறீங்களா? சந்தானம் சார் சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய சம்பளன்றது இல்லாமல் என்னுடைய என்ன உனக்கு தேவை, எங்கேயும் போய் டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத, எங்கேயும் வாங்காத, நீ வந்து 1 இயர் ஃப்ரீயாக வேலை செய்யினாங்க. அதான் நான் சொன்னேன், வீட்டை விட இடிச்சாங்க, புது வீடே இப்போ கட்டியிருக்கேன், எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார். இந்த படத்தில் ஆனால் சந்தானம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பார், கொயகா கச்சா மூஞ்சி, அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கெளுத்தி, கெண்டை, குறவை மீன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதா ஜிலேபி மூஞ்சிலாம் வந்து? இல்லையே, நான் இதில் யாருக்கும் பேர் வைக்கலையே. பாட்டு எழுதும் போது அந்த கெளுத்தி என்ன அது அவருடைய பேரே கெளுத்தி தான். ஒரிஜினல் நேமே கெளுத்தி, ஒரிஜினல் பேரே கெளுத்தி தான். எனக்கு கெளுத்தி இல்லை, நாங்கள் வைக்கல, அவன் ஒரிஜினல் பேரே அதுதான் சார். உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும்போது கௌதம் மேனன் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் படத்தையே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் நீங்கள் தான் சொல்லணும், கிண்டல் பண்ணி நீங்கள் ரொம்ப எடுத்துருக்க மாதிரி எடுத்துருக்கு. அது யாஷிகா ஆனந்த் கூட ஸ்லோ மேஷனில் கூட விட்டு அவர் ஒத்துக்கிட்டாரா இப்படி? இல்லைண்ணா, இப்போது அதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ரெய்லர் இந்த டீசர்லாம் என்னென்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் துண்டாக கட் பண்ணி வைப்போம். அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இது என்னவா இருக்கும், இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்ணுறோம். பட் படமாக நீங்கள் பார்த்துட்டானுங்க அது ரொம்ப கிளியர் பிக்சரில் கரெக்டாக வரும். 1000 தான் சொல்லுங்கள், அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா, சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா? நீங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இது கிண்டலாகவே வராதுண்ணா. இப்போ என்னென்னா அவர் அந்த படத்தோடைய இயக்குனர், அவரு அதை பண்ணுறாரு, அது ஏன் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பாக தப்பாக இருக்காது. நிறைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அது கரெக்டாக அந்த கதையோட ஒத்து வந்தால் ஓகே. திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சோன்னா தப்பாக இருக்கும்.